நம பார்வதீபதயேர மகாதேவ. அன்பார்ந்த பக்தி ஒளியினர்களுக்கு சுவாமிநாதன் சார் அனந்த கோடி நமஸ்காரம். சார், நான் டெய்லி கோயிலுக்கு போறேன், ஆனா என் மனக்குறை தீரலை. ஆத்துல டெய்லி சுவாமிக்கு பூஜை பண்றேன், என் மனக்குறை தீரலை. எங்காத்து தொட்டாலே பிரச்சனை, ஏதானு எவனோ எந்த ரூபத்திலே வந்து நிக்குது. எனக்கு என் மனசு கவலையா இருக்கு. ஆனா எங்க வீட்டுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஒன்றும் என் அக்கம் பக்கத்துல இல்லை, என் சொந்தக்காரர்கள், எனக்கு நெருங்கிய நண்பர்கள், யாருக்கோ ஒன்று நடக்குது, என் மனசு அப்படியே பதக்குது. என் காரியங்கள் எல்லாம் செயல்பட மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் நான் என்ன தீர்வு? சரி, நான் சுவாமி கோயிலில் போய் வேண்டிக்கிறேன், சுவாமி நல்லது நடத்தி கொடுக்கணும்னு. அது நல்லது நடக்கும் என்று கூறிய அறிகுறியை கடவுள் எனக்கு எப்படி நிரூபிப்பார்? பெரிய கேள்வி இல்லை இது. இதை நேயர்கள் நிறைய நம்ம சேனல்ல, பக்தி ஒளி சேனல் டைரக்டர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் எப்படி நிறைவேறும் என்று சொன்னார். இது தெய்வ சக்தி, ரொம்ப ஈஸிங்க. தெய்வம் மனுஷ ரூபேனா. சுவாமி என்ன எந்த ரூபத்துல இருக்கார்? தெய்வ ரூபத்துல இருக்கார். கஷ்டப்பட்டு இருப்பான், சாமி ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப சரியான பக்தன், தர்மமா இருக்குவான், வேஷம்லாம் கிடையாது அவன்கிட்ட, தர்மன். ஆனா அவனுக்கு கஷ்டம். ஆனா அவனுக்கு யாரோ ஒருத்தர் அன்னைக்குள்ள அவனுக்கு தெய்வமா இருந்து உதவி பண்ணிடுவான். அவன் சொல்லுவான், தெய்வமா மனுஷ ரூபத்துல வந்து காப்பாத்தினாங்க அப்படின்பா. அப்ப அந்த தெய்வ சக்தி இருக்கா? இதெல்லாம் நம்பணும். ஹாஸ்பிட்டல் ரொம்ப சீரியஸா இருப்பாங்க, பிளட் கிடைக்காது, ரேர் பெட்டுப்பாங்க. டாக்டர் சொல்லுவார், இன்னும் 3 மணி நேரத்துல கிடைக்கலன்னா அப்படிம்பார். அப்ப இப்ப இருக்கிற கலியுக சக்தி அதிகம் சார். அதான் கம்யூனிகேஷன், செல் கம்யூனிகேஷன். இதெல்லாம் கலிபுருஷனுடைய ஆயுதம். உங்களுக்கு என்ன தெரியும்? இது யாருடைய ஆயுதம் தெரியுமா? கலிபுருஷனுடைய ஆயுதம். நீங்க பூலோகத்துல ஒன்றும் கண்டுபிடிக்கிறதெல்லாம் கலிபுருஷன் உதவி பண்றான். அவனுக்கு எல்லாத்தையும் ஈர்ப்பு சக்தி அதிகம் சார். அவனுக்கு டக்குன்னு உங்களை எங்க மாத்தினா நீ தர்மத்துல இருந்து வெளியில வருவ. என்ன காரணம் சொல்லிட்டோமா? செல்ல வச்சுட்டே இருப்பேன், ஆத்துல பூஜை பண்ணிட்டு இருப்பா. பூஜை பண்றவனே எழுந்து போறான். கோயில குருக்களே செல்ல வச்சு நம்ம தீபாவளி பாதியில காமிச்சு வெளில போயிற. களி மாறுது இல்லையா? அப்ப இந்த அப்பார சக்தி கோவில்ல பிரார்த்தனை பண்றான். இந்த பிளட் கிடைக்கலன்னு நாலா பக்கமும் ஓடி போறான். யாரோ இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு சார் அப்படிங்கிற டாக்டர். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆஹா, நம்ம இழக்க போறோம்டா நம்ம அப்படிங்கிறான். அவன் கடவுளேன்னு கை வைக்கிறான் பாருங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற நர்ஸ் சொல்லுவா, இந்த பிளட் குரூப் என்னது சார், நீங்க எடுத்துக்குங்கப்பா. அவன் 2 நாளா லீவ் போட்டிருப்பா. அந்த நர்ஸ் தெய்வ ரூபத்துல காப்பாற்றுவான். ஒரு டாக்டரே கொடுத்துருக்க. நாங்க ஜோதிடம் பார்க்கும் பொழுது, எங்க ஆலயத்துக்கு வரும் பொழுது ஒரு டாக்டரே சொல்லியிருக்காரு, ஒரு உயிரை நானே காப்பாத்திருக்கேன் என் பிளட் கொடுத்து அப்படின்னு இருக்காரு. டாக்டர்லாம் தெய்வத்துக்கு சமானம். நீங்க எந்த டாக்டரை பார்த்தாலும் முக்காவாசி தெய்வ நம்பிக்கையோட, அவங்க எந்த மதத்தினராக இருந்தாலும் அந்த தெய்வத்தை நம்பி உள்ள போறாங்க. சார், அந்த டாக்டர் கோவப்பட்டு நினைப்பாங்க சார், சிடு அதெல்லாம் கிடையாதுங்க. அவங்க ஹிருதயத்துல அவங்க படிப்புலயே பெரிய படிப்பு இந்த டாக்டர் படிப்புங்க. அவங்களாம் தெய்வத்துக்கு சமானம். நான் அவங்களுக்கு ஒரு பெரிய நமஸ்காரத்தை பண்ணிக்கிறேன். அவங்களாம் நல்ல சேவை செய்யறாங்க. நம்மளால உடல் தளர்ந்து உடல் சோர்ந்து நம்ம உள்ள போகும்போது அபாரமா நம்மளை கை தூக்கி விட்டு வெளியில அனுப்புறாங்க. அவள்கிட்ட யாரு இருக்கன்னா தன்வந்திரி இருக்க, பெருமாள். ஒருத்தனுக்கு டாக்டர் படிப்பு படிக்கிறான்னா அவங்க வீட்டு குல தெய்வம் பெரிய அனுகிரக சக்தியா இருக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு டாக்டர் இருக்கணுங்க. ஒரு கிராமத்துக்கு ஒரு டாக்டர் வேணுங்க. கிராமத்துலாம் போனீங்கன்னா இன்னைக்கும் டாக்டர் கிடையாது. அபார சக்தி. அவன் அப்ப இந்த டாக்டர் காப்பாத்துறாரு பார்த்தீங்களா? அந்த நேரத்துல ஒரு நர்ஸ் பிளட் கொடுக்குறா பார்த்தீங்களா? அங்க தெய்வம் இருக்கிறதா இல்லையா? பிரசவ வழியில படுத்துட்டுப்பா, சாமி குழந்தை தலை மாறிட்டு கை மாறிட்டும்பா, வேண்டி இங்க கொடி சுத்தி போயிட்டும்பா. இப்பெல்லாம் சிசரிங் டப்புன்னு. அந்த காலத்துல சொல்றேன், தெய்வத்தை நம்புவான். தலை அப்படியே திரும்பி கால் வெளில அப்படி குழந்தை பறந்துருவா. அடுத்த ஒரு மதத்தில் என்ன கூட்டு பிரார்த்தனை பலன். எல்லா மதத்தினரும் ஒரு நாள் வைத்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுகிறார்கள். யாருக்காக? மதங்கள் வேறு, நம்ம குணங்கள் வேறு, ஆனால் நாம் யார்? தெய்வ படைப்பின் ஒரு பெரிய சக்திகள். அந்த சக்தி நம்மளை காப்பாத்துது சார்.
அதான் தெய்வத்தினுடைய அறிகுறிகள். சரி சாமி, என் மனக்குறைன்னு சொல்லி நான் கோயிலுக்குள்ள போறேன். பிள்ளையார போய் பிரார்த்தனை பண்ணேன். பிள்ளையாரப்பா, எனக்கு நல்ல படிப்பக்கூடிய என் குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும், என் பையன் பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் பிள்ளையார்ட்ட போடுறார். அங்க பிள்ளையார்கள் எல்லாம் வேண்டி இருக்கும். ஒருத்தன் போய் மணி அடிப்பான், டெங் அப்படிம்பான். இவன் வேண்டதும் அந்த தெய்வ மணி அடிக்கிறது இவன் கண்ணை மூடின்னு பிரார்த்தனை பண்றான். சுவாமி தெய்வ சக்தி அங்க அனுகிரகம் செய்கிறது. அடுத்தது இப்படி வரான். சரி முருகப்பெருமான்ட போவோம் அப்படின்னு வரான். முருகப்பெருமான் கேட்கறான், எப்பா நீ மயில் மேல போறவங்க உலகத்தை சுத்தி வந்த மாதிரி என் பையன் ஃபிளைட் ஏறி ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணுங்கிறான். முருகர்கிட்ட சொல்றார். அங்கே என்ன அதிசயம் நடக்கிறது? அங்கிருந்து கோயில்ல இருக்கிற ஐயர் சன்னதியிலேருந்து வருவார். அண்ணா எல்லாம் நல்லபடியா நடக்கும், போயிட்டு வாங்க. உங்களுக்கு யாருன்னே தெரியாது. அவர் திடீர்னு சொல்லுவார் உங்களை பார்த்து. அவர் யாருக்கு ஆசீர்வாதம் பண்றாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அங்க நம்மளுடைய பிரார்த்தனை சுவாமி வேதஸ்வரூபமாக வெளியில சொல்றார், எல்லாம் நல்லபடியா நடக்கும் போ. அப்ப நம்ம கோயிலுக்குள்ள போயிட்டு வரும்போது எவ்வளவு மனசுல ஒரு சந்தோஷங்கள் வருகிறது. எல்லா தெய்வத்தையும் பார்த்துட்டு வந்தோம். கோவிலுக்குள்ள போனா ஒரு பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? விபூதி வாசனை, குங்கும வாசனை, அபிஷேக ஜலங்களுடைய வாசனை, அடுத்ததாக ஊதுபத்தி வாசனை, சுவாமியுடைய புஷ்ப வாசனைகள், சுவாமியுடைய திரவியங்களுடைய வாசனைகள் பார்க்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள்லாம் வெளியில போகும். அதுக்குதான் கோயில் போய் சொல்றது. கோவில்ல போனா வேகமா சுத்தி வரக்கூடாது, பொறுமையா தரிசனம் பண்ணணும். தெய்வ சக்தி நமக்கு கிடைக்கும். சார் நான் திருப்பதியில நின்று சுத்திட்டு வரேன், 3 மணி நேரம் நிக்கிறேன், நீங்க தெய்வ சக்தி அங்க பாக்குறதுன்னா நீ அந்த திருப்பதி போனாலே தெய்வ சக்தி. பெருமாளுடைய 7 மலையனை தொட்டுட்டுனாலே தெய்வ சக்திப்பா. எத்தனை பேர் எல்லா கோயிலும் பார்க்க முடியும் சொல்லுங்க பாப்போம். சுவாமி நமக்கு ஒரு 100 வயசு கொடுத்திருக்கார். இந்த பூலோகத்துல நிறைய சக்தி உள்ள கோவில்கள் படைச்சிருக்கார். நீங்க கும்பகோணம்னு எடுத்துட்டாலே 1000 கோவில்கள். கும்பகோணத்துல தான் அதிகமாக இருக்கக்கூடிய கோவில். காஞ்சிபுரத்துல தர்மசாஸ்திரம் சொல்லி செருப்பு போட்டுனே நடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அங்க தோண்டும் இடமெல்லாம் நிறுத்தி சுவாமி அப்படியே மண்ணு ரூபல சிவலிங்க ரூபத்துல கீழே இருக்கார். காஞ்சிபுரத்துல அதிக சிவாலயங்கள், மகாவிஷ்ணு ஆலயங்கள் ரெண்டுமே அங்க கலப்படம். அதனால காஞ்சிக்குள்ள போனேன்னா அபார சக்தி பீடம். அங்க பெருமாள் இருக்கார், சிவன் இருக்கார், தீர்க்க தரிசிகள் சன்னியாசிகளுடைய தரிசனம், அம்பாளுடைய பராக்கிரமான சக்தி காமாட்சி. காஞ்சிபுரம்னாலே வரதராஜர் காமாட்சி. பூமியோட அப்படி ஒரு சக்தி அங்க இருக்கிறது. அந்த பூமியில நம்ம போய் பார்த்துட்டு வந்தாலே நமக்கு கடவுளுடைய சக்தி கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பிரார்த்தனைகளை நம்ம ஆத்துல உட்காந்து பேசிட்டு இருப்போம். பொன்னாத்துல இருந்து வருவா பையனை பார்க்க, இல்ல பொண்ணுக்கு பையனை பார்க்க வருவா. இவ பேசிட்டே இருப்பா, நல்லபடியா முடிச்சிடலாம் அப்படின்னு. கோவில்ல தீபாரணம் நடக்கும். சாயந்தரம் பெரிய ஆலயமணி அடிப்பா, டான் டான் கேட்கும். இவன் சொல்றான், பாருங்க பெருமாளே மணி சத்தத்துல நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டார் அப்படிமா. இதெல்லாம் தெய்வ ஆணுகூலியமான நமக்கு ஒரு சிக்னல். ரோட்ல போனா எல்லோ போடுறார், ரெட்டு போடுறார், அதுக்கப்புறம் கிரீன் லைட் போட்டாதான் போகணும்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? சுவாமி ஒவ்வொரு ஸ்டெப்ல நமக்கு அனுகிரகம் பண்ணுவர். இவன் சொல்லுவான், நேற்றுக்கு பார்த்துட்டு இன்னைக்கு கேட்டா நடக்காது. சுவாமி அதை பொறுமையா செஞ்சு கொடுப்பார். எல்லோ ரெட்டு கிரீன் அப்படி விழுது இல்லையா? ரெட்டு போடுவா, எல்லோ நிற்கும், கிரீன்ல போகணும்னு சொல்லுவா. அதே மாதிரி சுவாமி முதல்ல ஒரு ரெட் சிக்னல், அப்புறம் எல்லோ போடுவார், கிரீன் சிக்னல் நம்ம காரியங்களை ஜெயம் பண்ணி கொடுப்பார். அதனால தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூலோகத்துல எப்போதுமே மறைமுகமாக நமக்கு அனுகிரக சக்தியாக இருக்கும். அதனால எல்லாரும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணி உங்க நம்பிக்கையோட மதங்களுடைய எந்தெந்த மதத்தினர் எப்படி தெய்வ வழிபாடு பண்றீங்களோ அதே மாதிரி பண்ணா உங்க தெய்வம் உங்களை காப்பாற்றும். இது அறிகுறிகள். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா.